இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மௌனையா, நீங்க என்ன பண்றீங்க? இத்தனை நாளா நீங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க சரி, ஆனா இன்னைக்கு நீங்க குடிச்சிருக்கீங்க. மறந்துட்டீங்களா மௌனையா? இந்த குடிதான் உங்க குடும்பத்தையே ஒரு காலத்துல கெடுத்தது. உங்க வீட்டை அழிச்சது இந்த குடிதான். எத்தனையோ வருஷங்களா உங்க அப்பா கிட்ட நீங்க பேசாம இருந்தீங்க, அவரை விட்டு விலகி இருந்தீங்க. ஏன்? ஏன்னா அவர் குடிக்க அடிமையாயிட்டாரு. இப்ப நீங்களும் அதையேதான் பண்றீங்க. உங்க வீட்டுல 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க மோனையா. அவங்க உங்களை இந்த நிலைமையில பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன கத்துப்பாங்க? யோசிச்சு பாத்தீங்களா? மோகனையா, கொஞ்சம் உங்க பயத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்க எப்பல இருந்து வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க, தோத்து போக ஆரம்பிச்சீங்க. நீங்களும் நானும் இப்ப ஒன்னா இல்ல. ஆனா அதுக்காக நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. உங்களுக்கு எனக்கு 2 பேருக்கும் தனித்தனியா குடும்பம் இருக்கு மோனையா. குழந்தைங்க இருக்காங்க, பொறுப்புகள் இருக்கு. காதல் தான் எல்லாம் இருக்க கூடாது. நீங்க ஏன் திரும்ப திரும்ப ராதா, உன்னை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? நீ ஏன் நம்பிக்கை துரோகி ஆயிட்ட? உன்னால லைஃப்ல எப்படி மூவ் ஆன் ஆக முடிஞ்சது தெரியுமா? உனக்காக நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்த தெரியுமா? உன்னை திரும்ப பார்க்கும் போது நான் என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் காத்திருந்தேன். மன்னிப்பு. நான் தப்பு பண்ணிட்டு தான் ஒத்துக்கிறேன். நான் மத்தவங்களை விட உன் மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருந்திருக்கணும். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராதா. உன்னால மன்னிக்க முடியலனாலும் தண்டிச்சிடலாம்ல. திட்டு, அடி, வேணா கொலை கூட பண்ணு. ஆனா ராதா, நான் கனவுல கூட நினைக்கல நீ இப்படி கல்லு மாதிரி ஆயிடுவ, மரணத்தை விட கடினமாவன்னு நினைக்கல. நான் அங்க உனக்காக காத்துக்கிட்டே இருந்த. ஆனா நீ பாட்டுக்கு உன் லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருந்திருக்கிய. எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை பாரு. ஏன்னு சொல்லு ராதா, ப்ளீஸ் சொல்லு ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு என்னால உங்களுக்கு புரிய வைக்க கூட முடியாது மோனையா. நான் நம்பிக்கை துரோகி இல்லைன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பலன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியலையே மோனையா. இப்ப நான் செய்யறது எல்லாமே உங்களுக்கான தண்டனை இல்ல, என்னோட சூழ்நிலை மோனையா. உங்களுக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா? மோனையா, நான் ஆசைப்பட்டாலும் என்னால உங்களை கட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா நான் கடமையால கட்டுப்பட்டிருக்கேன்.
ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா என்ன விட்டுட்டு போகாத ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாத ப்ளீஸ். எழுந்துருங்க மோனையா, எழுந்துருங்க. இல்ல நீ என்ன விட்டுட்டு போக மாட்டல்ல. எழுந்துருங்க ராதா ப்ளீஸ். பார்த்து நிதானமா. மோனையா, மோனையா என் கைய விடுங்க. ராதா போகாத ப்ளீஸ். மோனையா, நமக்குள்ள ஒரு இடைவெளி வந்துருச்சு. இப்ப அத நம்ம 2 பேராலையும் போக்க முடியாது. உங்க பாதையும் என் பாதையும் பிரிஞ்சு போயிடுச்சு மோனையா. இனி ஒண்ணு சேராத. ப்ளீஸ் போகாத ராதா ப்ளீஸ். என்ன விடுங்க, ப்ளீஸ் விடுங்க. ராதா. மோனனா, மோகனண்ணா நீங்க எப்படி இங்க? மோகனண்ணா உங்களுக்கு அடி ஏதாவது பட்டுச்சா? பை இவரை உள்ள கூட்டிட்டு போற. அரலூசு ராதா முழுசா துரோகம் பண்ணிட்டா. ஒரு பக்கம் என் வாழ்க்கையை சரி பண்ணா, இன்னொரு பக்கம் என் மொத்த வாழ்க்கையும் அழிச்சிட்டா. மோகனண்ணா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நிதானமா நிதானமா பாத்து. இதுக்கு என்ன அர்த்தம்? ராமா இங்க தான் இருந்தாங்களா? இவனை ராத்திரியே வெளியே போயிட்டு இருக்க. குடும்பமா இது என்ன நடக்குது இந்த வீட்டுல? நடு ராத்திரி எங்க தான் போவா? அங்கதான் போயிருப்பா அந்த மோகன் வீட்டுக்கு. கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டா. சந்தேகப்படுறீங்களான்னு கேட்பா. கடைசியில் புருஷன் கேட்டவன் ஆயிடுவான். நீங்க என்ன பண்றீங்க கடவுளே கிருஷ்ணா?